வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கோபாலகிருஷ்ணன். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடன் வெற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பதவியேற்கிறார். அமெரிக்காவில் ஜனநாயக கட்சி வெற்றி பெற்றதன் எதிரொலி. தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் துணை அதிபராக பதவியேற்கிறார். அமெரிக்காவில் அதிகார மாற்றத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல். வரும் 20ஆம் தேதி முறைப்படி அதிகாரத்தை பைடனிடம் ஒப்படைக்க முடிவு. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி ஒத்திகைக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் காணொலியில் ஆலோசனை. உலகின் முதல் இரட்டை அடுக்கு மின்சார சரக்கு ரயில் போக்குவரத்து நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக விவசாயிகள் இன்று டிராக்டர் பேரணி. டெல்லி நகரை நோக்கி வேகமாக முன்னேறும் ஆயிரக்கணக்கான டிராக்டர்கள். கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவுவதால் கூடலூரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். வாத்து மற்றும் கோழி பண்ணைகளில் கால்நடைத்துறையினர் ஆய்வு. காதல் பிரச்சினை தொடர்பாக கரூரில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம். உறவினர்களை தொடர்ந்து காதலியின் தந்தையும் இன்று கைது. பாளையங்கோட்டையில் பொங்கல் பரிசு தொகையுடன் ஓட்டம் பிடித்தார் ஊழியர். பணம் கிடைக்காத பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டம். ராமநாதபுரம், தூத்துக்குடி உட்பட 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வரும் 20ஆம் தேதி அதிபராக ஜோ பைடனும் துணை அதிபராக கமலா ஹாரிஸும் பதவியேற்க உள்ளனர். உலகமே ஆவலுடன் எதிர்பார்த்த அமெரிக்க அதிபர் தேர்தல் கடந்த நவம்பர் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இதில் குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்பும் ஜனநாயக கட்சி சார்பில் ஜோ பைடனும் போட்டியிட்டனர். இதில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோ பைடன் வெற்றி பெற்றார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி தேர்தல் முடிவுகளை ஏற்க ட்ரம்ப் மறுத்து வந்தார். வெள்ளை மாளிகை முன்பு ட்ரம்ப் ஆதரவாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் வெற்றி பெற்றதாக அமெரிக்க காங்கிரஸ் கூட்டத்தின் கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருப்பதுடன் அதற்கான சான்றிதழும் வழங்கப்பட்டுள்ளது. 78 வயதாகும் ஜோ பைடன் வரும் 20ஆம் தேதி அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். துணை அதிபராக அதே கட்சி சார்பில் போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் பதவியேற்கிறார். கமலா ஹாரிஸ் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஜோ பைடனின் வெற்றியை நாடாளுமன்றம் உறுதி செய்துள்ள நிலையில் இந்த அதிகார மாற்றத்திற்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் நாளை கொரோனா தடுப்பூசி ஒத்திகை நடைபெறவுள்ள நிலையில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று காணொலியில் ஆலோசனை நடத்தினார். நாடு முழுவதும் வரும் 13ஆம் தேதி முதல் கொரோனா தடுப்பூசி அவசர கால முறையில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனையொட்டி கடந்த 4ஆம் தேதி தடுப்பூசி ஒத்திகை தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் நடத்தப்பட்டது. இந்நிலையில் நாளை 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒத்திகை நடைபெறுகிறது. இதுகுறித்து தமிழகம் உட்பட அனைத்து மாநில சுகாதார அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் காணொலி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனைத்து மாநிலங்களுக்கும் தடுப்பூசி விநியோகம் மற்றும் தடுப்பூசிகள் சேமிப்பு குறித்து அறிவுறுத்தப்பட்டது.
மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். மேற்கு ரயில்வேயின் பிரத்யேக சரக்கு ரயில் பாதையில் ஹரியானா, ராஜஸ்தான் இடையே புதிய ரெவாரி புதிய மதார் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை பிரதமர் திரு மோடி இன்று நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அப்போது புதிய அத்லி, புதிய கிஷன்கர்க் வரையிலான மின்சாரத்தால் இயங்கும் 1.5 கிலோமீட்டர் நீள உலகின் முதல் இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இரட்டை அடுக்கு சரக்கு பெட்டக ரயிலை இயக்குவதன் மூலம் கூடுதலாக 25 டன் எடையை கொண்டு செல்ல முடியும் என கூறப்படுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ராஜஸ்தான், ஹரியானா மாநில ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோடி, இந்தியாவின் வளர்ச்சி பயணத்தில் ஜப்பான் எப்போதும் உறுதுணையாக இருப்பதாகவும், இந்த சரக்கு ரயில் கட்டுமானத்திலும் நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை ஜப்பான் வழங்கியுள்ளதாகவும், அந்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டார். புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டத்தின் மற்றொரு வடிவமாக காசிப்பூர் எல்லையில் ஆயிரக்கணக்கான டிராக்டருடன் விவசாயிகள் டெல்லியை நோக்கி முன்னேறுகின்றனர். அவர்களை உள்ளே விடாமல் தடுக்கும் வகையில் அங்கு ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய வேளாண் சட்டங்களையும் ரத்து செய்ய வலியுறுத்தி தலைநகர் டெல்லியை முற்றுகையிட்டு விவசாயிகள் கடந்த 1.5 மாத காலமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்று, கடும் குளிர், திடீர் மழை என எதனையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகளின் போராட்டம் 43வது நாளாக இன்றும் தொடர்கிறது. 75க்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டக் களத்தில் உயிரிழந்துள்ளனர். இருந்தபோதிலும் வேளாண் சட்டங்களை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை என மத்திய அரசு கூறி வருகிறது. விவசாயிகளுடன் மத்திய அரசு இதுவரை நடத்திய 7 கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியில் முடிந்த சூழலில் நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் காசிப்பூர் எல்லையில் விவசாயிகள் இன்று டிராக்டர் பேரணியை தொடங்கியுள்ளனர். ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் அவர்கள் டெல்லியை நோக்கி முன்னேறி வருகின்றனர். எனினும் அவர்களை தடுக்கும் வகையில் ஆயிரக்கணக்கான போலீசார் எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கும் வகையில் பெற்றோர்களின் கருத்து கேட்பு கூட்டம் சென்னையில் 2வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கொரோனா பரவல் அச்சம் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படவில்லை. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டியுள்ளதால் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் மாநிலம் முழுவதும் நடத்தப்படுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள மாநில மகளிர் மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் இன்று பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது. இதற்காக கொடுக்கப்பட்ட படிவங்களை பூர்த்தி செய்து பள்ளிகளிலேயே பெற்றோர்கள் வழங்கினர். இன்று அரசின் அறிவுறுத்தலின் பேரில் எங்கள் முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள் அனுப்பியுள்ள செய்தியின்படி பெற்றோர்களுக்கான கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் காலையிலேருந்து பெற்றோர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களது பெற்றோர்களை மட்டும் அழைத்துள்ளோம். முன்ன ஒரு வாட்டி இப்படி தான் பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சாங்க. நாங்கள் ஸ்கூல் திறக்கலான்ட்டு தான் முடிவோடு கொடுத்தோம். ஆனாலும் கூட இப்போ கொரோனா ரொம்ப பாதிப்பாக இருக்குதுன்றாங்க. ஒரு பசங்கன்னா பரவாயில்ல, நிறைய பசங்க இருக்கிறாங்க. அதில் யாருக்கு இருக்குது யாருக்கு இல்லைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனாலும் கூட கிளாஸ் அட்டன் பண்ணணும் செய்யணும்னு இருக்குது. இப்போ ஆன்லைன் கிளாஸ் நடக்கிறதுனால அட்டன் பண்ணுறாங்க, படிக்கிறாங்க, டெஸ்ட் எழுதுகிறாங்க. இப்போ ஆனாலும் கூட 10th முக்கியமானதுன்றாங்க. அந்த 10th என்ன மார்க் கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. இப்போ ஸ்கூல் திறந்தால் நல்லது. இப்போ நோய் நொடி இருக்கிறதால அரசாங்கம் பள்ளியோட மூடப்பட்டிருக்கு. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ சிஎம்லேருந்து பிரைம் மினிஸ்டர் கேட்பாங்க. ஆனால் என் மகள் இப்போ +2 படிக்கிறதால ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் அனுப்பணும்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அனுப்பிவிடும். நெல்லை பாளையங்கோட்டையில் பொங்கல் பரிசு தொகை 20 லட்சம் ரூபாயுடன் ரேஷன் கடை ஊழியர் ஓட்டம் பிடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கிடைக்காத விரக்தியில் பொதுமக்கள் ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோட்டூர் பகுதியில் உள்ள கூற்றுவ நயனார் தெருவில் செயல்படும் நியாய விலைக் கடையில் 1200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தன. கடந்த 2 நாட்களில் 550 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் மீதமுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இன்று பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட இருந்தது. இந்நிலையில் காலையில் ரேஷன் கடை திறக்கப்படாததால்
அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரேஷன் கடை ஊழியர் சிவராமன் பொங்கல் பரிசுத் தொகை 20 லட்சம் ரூபாயுடன் கடையிலிருந்து எந்திரங்களையும் எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக நடத்தக்கோரி சென்னை பல்லவன் இல்லம் முன்பு போக்குவரத்து தொழிலாளர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முறையான ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை உடனடியாக துவக்க வேண்டும், அதற்கான தேதியை அறிவிக்க வேண்டும் என்கிற ஒத்த குரலோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த நிலுவைத் தொகையை ஜீவோ போட்ட பிறகு கூட 15 நாட்களுக்கு மேலாக இழுத்தடிக்கக்கூடிய சூழ்நிலையை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக வழங்க வேண்டும். ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய அந்த அகவலைப்படி நிலுவையை 119 புள்ளியை 60 மாதங்கள் கழிந்த பிறகும் கொடுக்காமல் இருப்பதை வன்மையாக கொடுக்கிறோம். இன்றைய தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அகவலைப்படி நிலுவையை உடனடியாக வழங்க வேண்டும் என்கிற முத்தான கோரிக்கைகளை வைத்து இந்த காத்திருப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கரூரில் வேறு சாதி பெண்ணை காதலித்த இளைஞரை பெண்ணின் உறவினர்கள் கத்திகால் குத்தி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை மற்றும் உறவினர்கள் 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் காமராஜபுரம் சாலையைச் சேர்ந்த ஜெயராம் என்பவரின் மகன் ஹரிஹரன் அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து வந்துள்ளார். ஹரிஹரன் வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால் காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இருப்பினும் அந்த பெண் ஹரிஹரனை திருமணம் செய்து கொள்ளும் எண்ணத்தில் பிடிவாதமாக இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே பெண்ணின் குடும்பத்தார் பேச்சுவார்த்தைக்காக நேற்று அவரை நேரில் அழைத்துள்ளனர். கரூர் பசுபதீஸ்வரர் கோவில் அருகே இரு தரப்பினரும் சந்தித்து பேசிய போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது பெண்ணின் உறவினரான சங்கர் என்பவர் ஹரிஹரனை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் பெண்ணின் உறவினர்கள் சங்கர், கார்த்திகேயன், வெள்ளைச்சாமி ஆகிய 3 பேரை நேற்றிரவு கைது செய்தனர். இந்நிலையில் இன்று பெண்ணின் தந்தை வேலன் என்பவரை கைது செய்த போலீசார் பெண்ணின் சகோதரர் முத்து என்பவரை தேடி வருகின்றனர். இதனிடையே கொலை செய்யப்பட்ட ஹரிஹரனின் உறவினர்கள் கொலையில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்ய கோரி கரூர் திருச்சி சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி உறுதியளித்ததால் போராட்டத்தை கைவிட்டனர். கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் அருகே உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரிக்குள் இரவு நேரத்தில் சிறுத்தை ஒன்று சர்வசாதாரணமாக வந்து சென்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டடம் சாம்ராஜ்நகர் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளது. அங்கிருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று இந்த கல்லூரிக்குள் புகுந்து அங்கும் இங்குமாக உலவியது. கண்காணிப்பு கேமராவில் இது பதிவாகியுள்ளது. நீண்ட நேரம் அங்கு சுற்றித் திரிந்த சிறுத்தை பின்னர் அங்கிருந்து மீண்டும் வனப்பகுதிக்கு சென்றது. இந்த காட்சிகளை அங்கு பணிபுரியும் ஊழியர்கள் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். ஆறு ஆண்டுகளாக காலமுறை ஊதியத்தில் பணி செய்து வரும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் 2015ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை மருத்துவர் தேர்வு ஆணையத்தின் மூலம் 15,000 செவிலியர்கள் பணி அமர்த்தப்பட்டனர். தொடக்கத்தில் தற்காலிகமாக பணிபுரியும் இவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பணி நிரந்தரம் வழங்கப்படும் என அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் இதுவரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இதற்கு எதிராக மாநிலம் முழுவதும் இன்று போராட்டம் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயில் முன்பு செவிலியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 6 ஆண்டுகளுக்கும் மேலாக காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் 11,000த்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும், ஒப்பந்த செவிலியர்களுக்கு மகப்பேறு விடுப்பு வழங்கிட வேண்டும், காரமுறை ஊதியத்தை அமல்படுத்திட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செவிலியர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் 150க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையை வலியுறுத்தி திருவள்ளூர், நெல்லை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். குற்ற நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காணலாம்.
சென்னை ஆவடி அருகே நகை வாங்குவது போல் நடித்து 6 கிராம் நகையை திருடிச் சென்ற பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருமுல்லை வாயிலில் சுனில் என்பவரின் நகை கடைக்கு சென்ற 2 பெண்கள் நகை வாங்குவது போல் நடித்து கடைக்காரருக்கு தெரியாமல் 6 கிராம் நகையை திருடி உள்ளனர். இந்த காட்சி கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதுகுறித்து நகை கடை உரிமையாளர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். தாளக்குடி பகுதியைச் சேர்ந்த 12 வயது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்த புகாரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த அசோக்குமாரை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மூதாட்டியை ஏமாற்றி 5 சவரன் நகையை பறித்துச் சென்ற பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த மாரி தங்கம் என்ற மூதாட்டியை அணுகிய 2 பெண்கள் தங்களிடம் 8 சவரன் தங்க காசு இருப்பதாகவும் அவசரத்திற்கு பணம் தேவைப்படுவதால் தங்களிடம் உள்ள 5 சவரன் நகையை கொடுத்துவிட்டு தங்க காசை பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக 3 சவரன் கிடைக்கும் என்ற ஆசையில் மூதாட்டியும் தனது நகையை அவர்களிடம் கொடுத்து மாற்றிக்கொண்டதாக கூறப்படுகிறது. காவல் நிலையத்தில் பணிபுரியும் மூதாட்டியின் மகள் நகையை வாங்கி பரிசோதித்து பார்த்தபோது அது போலியான நகை என்பது தெரியவந்தது. திண்டுக்கல்லில் 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். சிறுமலை பகுதியைச் சேர்ந்த வெள்ளையங்கிரி என்பவர் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி 12 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் சிறுமி கர்ப்பமடைந்தது பரிசோதனையில் தெரிய வரவே சிறுமியின் தாயார் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து விவசாயி வெள்ளையங்கிரியை போக்சோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். சென்னை எர்ணாவூரில் ரேஷன் கடை ஊழியரை பின்தொடர்ந்து கொள்ளை முயற்சியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். எர்ணாவூர் காந்தி நகரில் வசிக்கும் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் நேற்றிரவு வழக்கம் போல வீட்டை பூட்டிவிட்டு உறங்கியுள்ளார். நள்ளிரவில் அவரது வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அங்குமிங்கும் நோட்டமிட்டுள்ளனர். சத்தம் கேட்டு கிருஷ்ணமூர்த்தி விழித்துக் கொண்டதால் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஊழியர்கள் தப்பிவிட்டனர். கிருஷ்ணமூர்த்தி வீட்டின் மேல் மாடியில் வசிக்கும் ரேஷன் கடை ஊழியர் பாலு என்பவர் பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக வங்கியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வந்த நிலையில் அவரை நோட்டமிட்டு மர்ம நபர்கள் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. காரைக்காலில் காரில் கடத்தி வரப்பட்ட 50,000 ரூபாய் மதிப்பிலான 110 லிட்டர் சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். வாஞ்சூர் சோதனை சாவடியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட மதுவிலக்கு போலீசார் அந்த வழியாக அதிவேகமாக வந்த காரை வழிமறித்தனர். போலீசாரை கண்டதும் நிற்காமல் மின்னல் வேகத்தில் சென்ற காரை தலைமை காவலர் வினோத் இருசக்கர வாகனத்தில் துரத்தி சென்று முட்டம் பிடித்ததில் மடக்கி சோதனை மேற்கொண்டார். அப்போது 120 லிட்டர் சாராயம் காரில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் ஜவஹர் சாதிக், ரஞ்சித் குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடியில் பனங்கிழங்கு வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சந்தைகளுக்கு பனங்கிழங்கு அதிக அளவில் விற்பனைக்கு வரத் தொடங்கியுள்ளன. உடன்குடி, குரும்பூர் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பனங்கிழங்குகள் விற்பனைக்கு வந்துள்ளன. தற்போது வரத்து சற்று குறைவாக இருப்பதால் விலை அதிகமாக இருப்பதாகவும் வரும் நாட்களில் வரத்து அதிகரிக்கும் போது விலை குறையும் என்றும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்னாலே வந்துகிட்டு இருக்கு கிழங்கு. இந்த வருஷம் கிழங்கு பரவாயில்லாமல் விலையும் இருக்குது. விலை 120 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, இதுக்கு மேலே ரேட்டு கிடையாது. இன்னும் பொங்கலுக்கு அதிகபட்சமாக வந்ததுன்னா 100 ரூபாய்க்கு நல்ல கிழங்குலாம் வரும். இது போக ராமநாட்டு கிழங்கு வந்ததுன்னா 80 ரூபா, 100 ரூபா ரேஞ்சு. உடங்குடி ஒவ்வொரு இந்த லைன் கிழங்கு வந்ததுன்னா 100, 120, 200 ரூபா வரைக்கும் கிழங்கு இருக்குது. நல்லா பருங்கிழங்குன்னா ஒரு கிழங்கு 10 ரூபா, 25 கிழங்கு 250 ரூபா. பொதுவாக பனங்கிழங்கு போன பொங்கலுக்குலாம் வரத்து அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கங்கே வரத்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. கடைகள் வந்து பனங்கிழங்கு நிறைய இடத்துல நம்ம காண முடிஞ்சது. இப்போ பனங்கிழங்கு பார்க்குறதே வந்து அபூர்வமாக இருக்குது. கடைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மனிதனுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல உடம்புக்கு நல்லது கொடுக்குற இது போன்ற கிழங்கு வகையான இந்த பொருட்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு அரசு மானியம் கொடுத்து விவசாயிகளுக்கு ஊக்குவிக்க. பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட மிகப்பெரிய தலைவர்களை மு.க. ஸ்டாலின் மகன் இழிவுபடுத்தி பேசியதற்கு அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பெருந்தலைவர் காமராஜர் உள்ளிட்ட மிகப்பெரிய தலைவர்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசிய தீய சக்தி கருணாநிதியின் பேரன் என்பதை மு.க. ஸ்டாலின் மகன் நிரூபித்து விட்டதாக கூறியுள்ளார். கண்ணியத்திற்கும் திமுகவுக்கும் ஒரு நாளும் சம்பந்தமே இருந்ததில்லை என்பதற்கு இது இன்னொரு சாட்சி என்று தெரிவித்துள்ளார். நெஞ்ச முழுக்க அழுக்கும் துர்சிந்தனையும் நிரம்பிய ஒருவரால் தான் இப்படி வக்கிரமாக பேச முடியும். தானும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறந்தவர் என்பதை மறந்துவிட்டு பேசியிருக்கிறார். அவர் வந்த வழி அப்படி என்றும் கடுமையாக சாடியுள்ளார். பெண்களை பெரிதும் மதிக்கின்ற தமிழ் சமூகத்தில் இத்தகைய குணம் கொண்டவர்களும் இருக்கிறார்கள் என்பது வருத்தம் அளிக்கிறது என திரு டிடிவி தினகரன் ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பெண்கள் குறித்து இழிவாக பேசிய மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெண்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் கூறியுள்ளனர். இன்றைக்கு ஊதாரித்தனமாக தெரிகிற உதயாநிதி அம்மா அவர்களை பேசுவதற்கு தகுதியற்றவன் என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கருணாநிதியினுடைய அடக்குமுறையை சந்தித்தவர்கள்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் என்பதை எத்தனை அடக்குமுறை வந்தாலும் ஒருபோதும் பயணம் செய்ய முடியாத அளவிற்கு உதயாநிதி ஸ்டாலினை நாங்கள் ஓட ஓட விரட்டுவோம் என்பதை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழக தொண்டர்கள் சார்பிலும் அன்பான வேண்டுகோளாக இதை நான் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிடிவி தினகரன் அவருடைய ட்வீட்டில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். துர் எண்ணமும் என்ன மோசமான வக்கர புத்தியும் இருந்தால் இவ்வளோ கேவலமாக உதயநிதி ஸ்டாலினால் பேச முடியும்? அரசியல் பேசுங்க, நாங்கள் அதை பற்றி கவலைப்படல, எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனால் இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே, இதுதான் உங்களுக்கு அரசியலில் உங்கள் அப்பா ஸ்டாலின் சொல்லி கொடுத்துருக்க பாடமா? உடனே ஒன்று கேட்குற, பெண்களை கேவலப்படுத்துறது தான் உங்களோட வாடிக்கையா? உங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை? உங்கள் அம்மாவும் ஒரு பெண் தானே? உங்கள் மனைவி இருக்காங்க, உங்களுக்கு மகள் இருக்கா, அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்களெல்லாம் இப்படி தான் பேசுவீங்களா? என்ன வார்த்தைன்னு இல்லாமல் பேசியிருக்க உதயநிதி ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், பெண்கள் எந்த காலத்துலேயும் பெண்களை கொச்சப்படுத்துவதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களோட வக்கர புத்தியே உங்களோட வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்க போதா இல்லையான்னு பாருங்கள். இப்படி பேசக்கூடிய யாரையுமே தமிழக பெண்களில் எந்த பெண்களையும் ஏற்றுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலினுக்கு, இனிமேல் இப்படி பேசினால் அதுக்கப்புறமும் நாங்கள் பொறுமையாக இருக்க மாட்டோம். பெண்களை பற்றி மரியாதை கொடுக்குறவங்களுக்கு மரியாதை கொடுப்போம், மரியாதை இல்லாமல் நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக எந்த காலத்துலேயும் அதற்கு பதிலடி கொடுக்க நாங்கள் தயாராக இருப்போம். பெண்களை பொதுவாக அவர் இழிவாக பேசுகின்றார். மிகவும் மக்கள் மத்தியில் கொந்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். இவர்களுக்கு வாழையடி வாழையாகவே பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவே பேசி வருகிறார்கள். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர்கள் வலுவான கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அந்த அடிப்படையில் நாங்களும் வலுவான ஒரு கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். அவர் இன்னும் நிறையா படிக்கணும். அவருக்கு பொது மேடையில் எப்படி பேசணும், அரசியல் நாகரிகமே தெரியாமல் நடந்து கொள்கிறார். அதையெல்லாம் அவர் இன்னும் பக்குவப்பட வேண்டும். பெண் குலத்தை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய மு.க. ஸ்டாலின் மகன் உதயநிதிக்கு மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இதுபோன்று தரக்குறைவாக பேசியிருப்பது வெட்கக்கேடான செயல் என்றும் இதற்கு உதயநிதி பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். மேடைகளிலே பேசும்போது மிகுந்த கவனத்தோடு சொற்களை பயன்படுத்த வேண்டும். வெல்லும் சொல் கொல்லும் சொல் என்று தமிழிலே உண்டு. சில சொற்கள் வெல்லும், ஆனால் தகாத சொற்கள் கொன்றுவிடும். மூன்றாம் தர பேச்சாளர் மாதிரி பேசியிருக்கின்றார் திமுகவின் இளைஞரணி தலைவர். அவர் வயதிற்கு இன்னமும் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பொள்ளாச்சி பாலியல் பயங்கரத்துக்கு பெண்குலத்திற்கு வக்காலத்து வாங்கி திமுக பேசுகிறது. அதன் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி பக்கம் பக்கமாக கட்டுரை எழுதுகிறது. ஆனால் அதே இயக்கத்தைச் சேர்ந்த பெரிய பொறுப்பிலே இருக்கின்ற ஒருவர், அதுவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மகன் இவ்வாறு பேசுவது என்பது அருவருப்பாக இருக்கிறது. பேசும்போது எச்சரிக்கை உணர்வோடு பேச வேண்டும். பொறுப்பற்ற முறையிலே வார்த்தைகளை உதிர்ப்பது என்பது தமிழின் பேச்சு கலைக்கே ஒரு இழிவு என்றுதான் நான் நினைக்கிறேன். சட்டமன்ற தேர்தல் நெருங்குகிற வேளை ஒவ்வொரு சொல்லும் பொதுமக்கள் மத்தியில் எதிர்வினைகளை ஏற்படுத்தும். உதயநிதி அவர்கள் பேசியதற்கு பல தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனாலும் கூட உதயநிதி அவர்கள் இது பற்றி எந்த வருத்தமும் தெரிவிக்காமல் இருப்பது அரசியல் நாகரிகம் அல்ல.
ஒரு மேடை பேச்சில் வந்து எப்போதுமே ஒரு கண்ணியம் இருக்கணும். அதுதான் வந்து அதுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது மேடை பேச்சுக்குன்னு. நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு திமுக மேலே வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னென்னா, திமுக வந்து ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியலை ஒழிப்போன்றது தான் எதிர்க்கட்சிகள் மற்ற உங்களுக்கு திமுகவுக்கு எதிர்க்கட்சிகள் செய்கிற முக்கியமான பிரச்சாரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் ஆஃப் டவுன் ப்ரமோஷனில் நீங்கள் வந்திருக்கீங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சாரம் பண்ணீங்க, உடனே உங்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியை கொடுத்துட்டாங்க. அது வந்து டெஃபினட்டாக வந்து மற்ற திமுகவை விமர்சிக்கிற மற்ற கட்சிகள்கிட்டேருந்து கடுமையான விமர்சனத்தை வரவழைச்சதை நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அந்த விமர்சனங்கள் வந்து தேர்தல் சமயத்தில் ரொம்ப கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து பேசப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வயசுலேயே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களை வந்து ஆபாசமான விரசமான பேச்சுக்களை நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்றது தான் பொதுவான நடுநிலையாளர்களின் கருத்தாக இருக்கிறது. பல முறை உதயநிதி அவர்களுக்கு அஞ்சல் துறை தேர்வுகளுக்கான மொழிகளின் பட்டியலில் தமிழ் இடம்பெறாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், அஞ்சல் துறை தேர்வுகளுக்கான மொழிகளின் பட்டியலில் தமிழ் இடம்பெறாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இது தொடர்பாக மத்திய அரசு அளித்திருந்த வாக்குறுதியின்படி தமிழிலும் அஞ்சல் தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும். எனவே இதற்காக தற்போது வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பை திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.